இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களின் முதல்வர் விஜய் தமிழக மக்களுக்கு பரபரப்பு கடிதம். அதிரடி அரசியல் களம். தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பியிருக்கும் ஒரு முக்கிய செய்தியுடன் இன்றைய நேரலையை தொடங்குகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான கடிதத்தை எழுதியுள்ளார். ஆளுங்கட்சியின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ள அவர் மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை என்ன, விரிவாக செய்திகளில் பார்க்கலாம். அறிமுகம் மற்றும் தமிழக மண்ணின் அரசியல் வரலாறு. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தனது நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் விஜய் ஒரு பகிரங்க கடிதத்தை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். தமிழகம் என்பது தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் சமூக நீதி விதைகளை விதைத்த மண். இந்த மண்ணில் நல்லிணக்கமும் மதச்சார்பின்மையும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இத்தகைய புனிதமான மண்ணில் பாசிச சக்திகள் ஒருபோதும் காலூன்ற முடியாது என்பதை அவர் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சி மீதான குற்றச்சாட்டுகள். தொடர்ந்து தனது கடிதத்தில் தற்போதைய திமுக அரசை கபட நாடக அரசு என்று சாடியுள்ள விஜய் தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்பும் முயற்சிகள் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு முட்டுக்கட்டை போடப்படுவதாகவும் அதிகாரிகளை பயன்படுத்தி நெருக்கடிகள் கொடுக்கப்படுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். அனுமதி கடிதங்களை தாமதப்படுத்துவது, கடைசி நேரத்தில் பிரச்சார அனுமதியை ரத்து செய்வது மற்றும் ஊடகங்கள் வாயிலாக பொய் செய்திகளை பரப்புவது போன்ற பரம்பரை தில்லுமுள்ளுகளை ஆளுங்கட்சி கையில் எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதி புரட்சி மற்றும் விஜயின் பதிலடி. தன்னுடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த நினைப்பவர்களுக்கு விஜய் ஒரு அதிரடியான பதிலை அளித்துள்ளார். தேவக ஒன்றும் பழைய பாணியில் வெறும் சாலை பிரச்சாரத்தை மட்டுமே நம்பியிருக்கும் கட்சி அல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர் தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் மக்கள் ஒரு தன்னெழுச்சியாக இயக்கமாக மாறி பிரச்சாரம் செய்து வருவதாக கூறினார். அகந்தையில் ஆடும் அரசியல் சூதாடிகளுக்கு ஏப்ரல் 23 மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் ஊழல் மற்றும் பாசிச சக்திகள் அந்த விசில் புயலில் காணாமல் போகும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். முடிவாக லிமிடெட் கம்பெனி என்று திமுகவை விமர்சித்துள்ள விஜய் பொய் வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றுபவர்களை இந்த தேர்தலில் மக்கள் வீட்டுக்கு அனுப்பப்போவது உறுதி என தெரிவித்துள்ளார். விழிப்புடன் இருப்போம், வரலாறு படைப்போம் என்ற அழைப்புடன் தனது கடிதத்தை அவர் நிறைவு செய்துள்ளார். விஜயின் இந்த கடிதம் குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.